செண்டுப்பூ ஹைப்ரிட் செண்டுப்பூவு நம்ம பெருமாள் வீட்டில் போட்டிருக்காங்க. பூ நல்லா பூத்துருக்கு. விலை தான் செண்டுப்பூ விலை இல்லை. ஏண்டா நாற்று 2 ரூபா போட்டு வாங்கி இந்த விலையெல்லாம் போனால் மனசு சம்சாரி விவசாயிக்கு மனசே உடஞ்சோகும். ஏண்டா நாற்று காசாச்சு எடுத்தானோம்ல. பூலாம் நல்லா விளைஞ்சிருக்கு நினச்ச மாரி. விலை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சம்சாரி ஒரு நேரம் அப்படிலாம் ஒரு சில ஆளுகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு போகிறதெல்லாம் கடை வாங்கி நட்டு செஞ்சு ஒரு நேரம் கஷ்டப்பட்டு போகிறது இந்த விலையெல்லாம் போகிறது. விவசாயம் ஒரு சம்சாரியை நினச்சா கோடீஸ்வரன் ஆக்குறதும் பிச்சை எடுக்க வைக்கிறதும் இந்த விவசாயம்தான். ஏண்டா விலை விற்றா கோடீஸ்வரன், விலை வைக்கலண்டா பிச்சை தான் எடுக்கணும். ஏண்டா இன்றைக்கி ஒரு வெள்ளாமையை ஏற்றி எடுக்கும் குழியும் கண் முழிப்புங்கிற மாரி கடை வாங்காமல் எந்த ஒரு கோடீஸ்வரன் இருந்தாலும் கடை வாங்காமல் செய்ய முடியாது. இன்றைக்கி உரம் வைக்கிறது, களை வெட்டுறது, ஒரு வெள்ளாமை வச்சிட்டோம்னா இந்த பூக்கெலாம் பூ நட்டாச்சுன்னா ஒரு மாதத்துல எடுத்து கட்டணும். ஒரு மருந்து அந்த முனை வந்தோடனே ஒரு மருந்து அடிக்கணும், 2 உரம் வைக்கணும். இந்த பூ எடுக்குங்குள்ளே 4 வாட்டி களை வெட்டணும். அப்போ செலவு என்னாச்சு? நாற்று கணக்கு இதெல்லாம் பார்க்குற மாதம் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி நடுறவங்களுக்கு குறைஞ்சது இந்த பூ எடுக்குங்குள்ளேயே ஒரு 20 ரூபா செலவு வந்துடும். நடவு கூலி, களை வெட்டுற கூலி, மருந்து அடிக்கிற கூலி, உரம் வைக்கிற கூலி. அப்போ விலை விற்றா தானே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விலை வைக்கின்ற மோசம் சம்சாரிக்கு நட்டம்தான் வரும். இன்றைக்கி நாளுக்கு நாள் விவசாயம் குறைய காரணமே இந்த விவசாயம் ஒரு நேரம் கை கொடுக்க மாட்டேங்குது தான். இன்றைக்கி நிறையா வந்து பிளாட்டாக போட்டுறாங்க. இன்னும் அவங்களையும் குறை சொல்ல முடியல. ஏண்டா எத்தனை வாட்டி நட்ட போடுவாங்க? ஒரு வருமானம் தான் தெரியாது, ஒன்று இல்லாட்டி ஒன்று தூக்கி கொடுக்கும். பொழுதுக்கும் நட்டமே பண்ணிக்கிருந்தா எத்தனை நேரம் ஒரு சம்சாரி தாங்க முடியும்? இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லா ஒதுக்குறாங்க, செய்கிறாங்களே தவிர இந்த விவசாயத்துக்கு வந்து தனித்துவம் மருத்துவமாக பெருசாக இல்லை. திட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட வந்து விவசாயத்தை பற்றி இன்ன வரைக்கும் இந்த அரசு வழங்குகிற திட்டம் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து சேரல. திட்டம்லாம் நிறையா தான் ஒதுக்குறாங்க, ஆனால் மக்கள் கைக்கு நிறையா சேருதில்லை. அந்த உள்ள சார்ந்தவங்க இருக்கவங்களே நிறையா வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இது சேருவதில்லை. இது வந்து உண்மை. அரசியல் எலெக்ஷன் வருதுன்னா என்ன செய்கிறாங்க? நகைக்கடை எல்லாம் தள்ளுபடின்றாங்களே தவிர இந்த விவசாயத்துக்கு மானியமாக தள்ளுபடி அதிகமாக இல்லை. கேட்டால் குறிப்பிட்டதாக ஒரு பேருக்கு ஒன்று தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இந்த மழை பேஞ்சாலும் சம்சாரி ரொம்ப பேஞ்சிட்டாலும் ஆபத்தேன். மழை வந்து இல்லாமல் போனாலும் ஆபத்தேன். ரொம்ப ஒரு நுட்பமாக இருக்கணும் இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு. கண்ணுங்க எடுத்தோமா இல்லைண்டா ஆளை காலி விட்டுரும். இருந்தாலும் எங்கள் பெருமாள் வீட்டில் இந்த விவசாயம் தான் எங்களுக்கு, இதுதான் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம். இதை விட்டால் எங்களுக்கு வேறு குழப்பமும் இல்லை. இதை நம்பித்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இருக்குது. விவசாயத்தை காப்போம், உயிரை காப்போம். இந்த உயிரை காக்கணும்னு என்ன செய்யணும்? விவசாயம் தான் ஆகணும். உழவில்லையில் உணவில்லை என்ற விவசாயம்தான்